அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரேண்டமான டே இன் மை லைஃப் லாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அண்ட் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஹப்பான்னு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் காலியாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி வைக்க வேண்டியது இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது ஹஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படின்றனால அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முஸ்லீம்ஸாக பிறந்த எல்லாருக்குமே நமக்கு ஹஜ் செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை இல்லை, அது ஒரு ஏக்கொன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கும். அது ஒரு கம்மி பட்ஜெட்டில் அது எல்லா வசதிகளோடய நமக்கு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அல்ஃபத்தா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இது வீடியோக்காக ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இதை பார்க்காதீங்க. ஏன்னா இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்க, என்னையே தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு நம்பிக்கையான விஷயத்தை மட்டும்தான் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறது. வீடியோக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கான கூலியை அல்லா தாலா கிட்ட நான் ஏந்த முடியாது இல்லையா? ஸோ அந்த வகையில் 100 இல்லை 200% ட்ரஸ்டபிளான ஒரு சர்வீஸ் தான் அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸ். இந்த நிறுவனம் உருவாகி 30 வருஷம் ஆகுது. இவங்க தன்னுடைய 30வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மக்களை கம்மி பட்ஜெட்டில் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு வெறும் 4,99,000 மட்டும்தான். இந்த பேக்கேஜில் என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு மொத்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 45 நாட்கள். இது வந்து அசீசியா பேக்கேஜ். இதில் போகக்கூடிய ஹாஜிகள் அசீசியாவில் தங்கி மக்கா ஹரம்க்கு உம்ரா பண்ணுறதுக்கு அண்ட் தவாஃப் பண்ணுறதுக்கு அவங்களே போயிட்டு வர மாதிரி இருக்கும். 3 வேளைக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு பஃபே மூலமா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக லாண்ட்ரி வசதியும் இங்கே இருக்குது. மினா, அரஃபா, முஸ்தலிஃபா இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் போகும்போது இந்தியா அண்ட் சவுதியோட ரூல்ஸ் அந்த டைமில் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க. அண்ட் மக்கா, மதினா, தாயிஃப், ஜித்தா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் உங்களை ஜியாரத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் சிறந்த வழிகாட்டி மூலியமா. அண்ட் இங்கே டெய்லியுமே சிறந்த உலமாக்கள் மூலியமா உங்களுக்கு பயான்கள் நடக்கும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேக்கேஜ் 40 to 45 நாள். அப்புறம் குர்பானி கொடுக்கறது தவாஃபுல் இஃபாலா ஹாஜிகள் தான் பண்ணிக்கணும். இது ரெண்டும் பேக்கேஜில் சேராது. இது மூலியமா நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் PDF அண்ட் அதுக்கப்புறம் முன்பணம் செலுத்திட்டு நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட சீட் வந்து இந்த பேக்கேஜ்க்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ முந்திரவங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சில பேக்கேஜ்களும் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதுபடி புக் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட சில்வர் பேக்கேஜ், கோல்டன் பேக்கேஜ் அண்ட் கோல்டன் ஷார்ட் டேர்ம் பேக்கேஜும் இருக்குது. இவங்களுடைய சில்வர் பேக்கேஜ்க்கான அமௌண்ட் 6,80,000. இதில் 30லேருந்து 35 நாட்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். மக்கால இவங்க கிளாக் டவர் ஹோட்டல்லையும், மதினால தியார் அல் ஹபீப் ஹோட்டல்லையும் இவங்க ஸ்டே பண்ண வைப்பாங்க. அண்ட் மினால இவங்க டி கேட்டகரி, அசீசியால 9 நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கோல்டன் பேக்கேஜ். இதுக்கான அமௌண்ட் 7,45,000. இதுலேயுமே 30 to 35 நாள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் மக்கால ஹில்டன் ஹோட்டல்லையும், மதினால சஃபாத் அல் மதினா ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ண வைப்பாங்க. இதில் மினாவோட கேட்டகரி பி அண்ட் அசீசியால 9 நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு 30-35 நாள் எங்களால் இருக்க முடியாது, ஷார்ட் டேர்ம் பேக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டன்லேயே ஷார்ட் டேர்ம் பேக்கேஜ் இருக்குது. இதில் 18 to 20 நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அமௌண்ட்டு 7,95,000. இதில் உங்களுக்கு மக்கால ஹில்டன் ஹோட்டல்லையும், மதினால ப்ரொவென்சல் சம் ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ண வைப்பாங்க. அசீசியால 9 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். மீனால பி கேட்டகரி. அண்ட் இந்த எல்லா பேக்கேஜஸ்க்கான டேக்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 பேக்கேஜில் உங்களுக்கு எது வசதிப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸ் உங்களை நல்ல முறையில் ஹஜ் செய்ய வச்சு உங்களோட அமல்களை எந்த சிரமமும் இல்லாமல் முடிக்க வைப்பாங்க. ஸோ இதுக்கு 100% நான் கேரண்டி. நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு போதுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இன்னுமே நிறையா டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ் அண்ட் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நாடுறதுக்கு நான் நிறைய துவா செஞ்சுக்கிறேன். அண்ட் எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்களும் நிறைய துவா செய்யுங்க. ஸோ மார்னிங் உள்ள வேலை எல்லாமே கொஞ்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அண்ட் மில்லில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டில் நாட்டு சக்கரை, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகம், அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் முடிஞ்சிருந்தது. ஸோ அதை மட்டும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் மிளகுத்தூளை அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வறுக்கிறதுக்காக எடுத்திருந்தேன். அண்ட் அது போக சிக்கன் 65 மசாலா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான ஒரு சில திங்ஸுமே வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டேன். இன்ஷால்லா அதோட வீடியோ வந்து உங்களுக்கு லாங் வீடியோவில் கொடுக்கவா இல்லைன்னா ஷார்ட்ஸில் கொடுக்கவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரெசிபி எடுக்க எது ஈஸியோ அதுக்கு
தகுந்த மாதிரி நான் கொடுக்குறேன். அண்ட் அது போக இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாம் பேக்கிங் ஐட்டம் அப்படின்றனால அதுக்கான மாவு பிணையிறது அந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மிளகுலாம் வறுத்துட்டு இருந்தேன். மெயினாக இந்த தூள் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று போல் முடிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மிளகுத்தூள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அரைச்சி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் கரம் மசாலா முடிஞ்சிருச்சு. கரம் மசாலா ஒரு டைம் அரைக்கும் போதே கொஞ்சம் பல்காக தான் நான் அரைப்பேன். அரைச்சிட்டு அது வந்து சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருவேன். அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி ஃப்ரீசரில் தான் இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்துட்டேன். இன்றைக்கி தான் பார்க்குறேன் கொஞ்சம் காணு தான் இருந்தது. சரி முன்னாடியே பார்த்துருந்தாவது இந்த திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணும்போதே சேர்த்து பண்ணியிருந்துருக்கலாம். சரி இப்போதைக்கு இதை மட்டும் அரைப்போம், அதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பன்னு வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இதோட ரெசிபி வந்து எனக்கு கேட்டிருக்கீங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில்ஸாக கிளியராக ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு பிரெட் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு சிலருக்கு நல்லா வந்தது, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு சரியாக வரல சிஸ்டர், ஈஸ்ட் ஸ்மெல்லு வருது, உள்ளே வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து வேறு ஒரு மெத்தடில் வந்துட்டு இந்த பன்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஃபுல் மைதாவே சுத்தமாக சேர்க்காமல் கோதுமை மாவு வச்சு தான் பண்ணணும். அது வந்து சில டைம் நமக்கு சொதப்போம், சில டைம் கரெக்டாக வரும் இல்லையா, அதனால ஒரு 2-3 டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு ரெசிபி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா நான் வீட் ஃப்ளாரில் பண்ணதான் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, செம்ம சாஃப்டாக வந்திருந்தது. அண்ட் மெத்தடுமே ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம் நீங்கள் கை வலிக்க பிணையிற மாதிரியும் இருக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அண்ட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம கடையில் பன்னு வாங்குவோம்ல, அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து வீட் ஃப்ளாரில் பண்ணோம் அப்படிங்கும்போது இதில் வந்துட்டு பட்டரு நெய்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே அதோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெசிபியும் கொடுக்காம நீ ரொம்ப டெம்ப்ட் பண்ணுறமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இன்ஷால்லா சீக்கிரமாக நான் ரெசிபி தரேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 9 பன்னு வர்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பன்னாக பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் ஓப்பனிங் டே அன்னைக்கு. அண்ட் இந்த டைம் வந்துட்டு அதே அளவு மாவு தான், ஆனால் பன்னு வந்துட்டு குட்டியாக பண்ணியிருந்தேன். இந்த பாவு பன்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி, அதை விட குட்டி தான். பிள்ளைங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் கொஞ்சம் நமக்குமே வசதியாக இருக்கும்ல, அதனால குட்டியாக பண்ணியிருந்தேன். நானே அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மைதாவில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதை கோதுமை மாவில் கொண்டுட்டு வர்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதை நம்ம நல்லா கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாக்ஸில் தூக்கி வச்சாச்சு. அண்ட் உள்ளேயுமே உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்களேன். நல்லா செம்ம ஸ்பாஞ்சியாக இருந்தது, உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வந்திருந்தது. நம்ம இதே மாவை யூஸ் பண்ணி வந்துட்டு பீஸா பண்ணலாம், பிரெட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வச்சு ஏதாவது சிக்கன் பன், பன்னீர் பன் அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். இன்ஷால்லா முதல்ல பன்னு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தனி வீடியோவாக டீட்டெயிலாக உங்களுக்கு தரேன். இன்ஷால்லா அதுக்கப்புறமா வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு எப்படி பண்ணுறது அண்ட் ரோல் பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்ஷால்லா நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ பன்னை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வீட்டில் டார்க் சாக்லேட் கொஞ்சம் இருந்தது. சரி அதை வச்சு சாக்கோ சிப்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கேக்கு, ப்ரௌனி இல்லைனா குக்கீஸ் ஏதாவது பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி வச்சுட்டேன். இது வந்துட்டு டார்க் சாக்லேட் வச்சு பண்ணியிருந்தேன். ஒயிட் சாக்லேட்டுமே வீட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சுமே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி இதெல்லாம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கடுப்பாயிருச்சு, சரி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக போட்டுட்டு பெரட்டி வச்சேன். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. போடாமல் இருந்தாலுமே ஒட்டாமல் தான் இருக்கும். நம்ம இதை வந்து வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சாக்கோ சிப்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை வச்சு வந்து நம்ம கண்டிப்பாக குக்கீஸ் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணியிருந்தேன். இது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, கோதுமை மாவு வச்சு சாக்லேட் குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதுதான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வந்து போன தடவை டவாவில் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த தடவை பன்னு பண்ணும்போது சேர்த்து இதையுமே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு குக்கிங் ரேஞ்சிலே வச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு அந்த சாக்கோ சிப்ஸ்லாம் வச்சு பண்ணேன், சூப்பராக வந்திருந்தது. அதோட ரெசிபி வேணும் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பசி
பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் தான் கொடுத்து விட்டுருந்தேன். ஸ்வீட்டில் பண்ணுவோம் இல்லையா அது. அதோட மாவு வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு 4:30-5 மணிக்கே அதை வந்து நான் கலந்து வைப்பேன். ஸோ அந்த டைம்லேயே நம்ம வச்சுட்டு வெளியில் வச்சோன்னா புளிச்சு போயிடும் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு பண்ணும்போது பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் அந்த சிரப் இருக்கு இல்லையா, அந்த வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் காய்ச்சின சிரப், அதுவுமே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து சோள மாவில் நான் பண்ணது. நார்மல் இட்லி அரிசி அந்த மாதிரி இல்லாமல் சோள மாவு, இட்லி அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து இந்த மாதிரி கலந்து பண்ணுறது. இதுவுமே செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் மார்னிங் டைமில் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்வீட்டாக மட்டும் இல்லாமல் காரத்துலேயும் பண்ணலாம். இதோட ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது, ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெருசாக எந்த வேலையுமே பார்க்கல, கொஞ்சம் டயர்டாயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா சரி டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப லேசியாக இருந்தது. கடுப்பாக வேறு வந்துச்சு, என்னடா டின்னர் வேறு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. இதில் பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் எங்களுக்கு பசிக்கலைன்னு வேறு சொல்லிட்டாங்களா, அதோட குசியாயிருச்சு. நல்ல வேலை பசிக்கலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க பழம் ஏதாவது சாப்பிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நான் பிள்ளைங்களை வெறும் வயிற்றோடு போடுறதுக்கும் நமக்கு மனசு வராதில்ல. ஸோ அதனால் ஏதாவது சிம்பிளாக பண்ணி தரவான்னு கேட்கும்போது ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குமா, பாயசம் பண்ணி தரீங்களா அப்படின்னாங்க. சரி பாயசமா, ஓகே அது கொஞ்சம் சிம்பிளான வேலை தான், சரி அது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு பக்கமே போகலை. ஏன்னா அடுப்பை வந்து ஈவினிங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னா சரி திருப்பி அடுப்பில் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா திருப்பி எல்லாத்தையும் துடைக்கிற மாதிரி வந்துடுமோ, எதையாவது சிந்தி விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த கெட்டிலில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் பண்ணியிருந்தேன். அண்டு சேமியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரி ரவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இதை வந்து நான் கெட்டிலில் பண்ணேன் அப்படின்றனால எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. முதல்ல இந்த நெய், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம்லாம் வறுக்க முடியாது, ஏன்னா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் அது கொதிக்க ஆரம்பிக்கும். எண்ணெய் போட்டு ரொம்ப நேரம் நம்மளால் வறுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் லைட்டாக அது லேசாக வறுபட்டு வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம பால் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிடும். நார்மல் நம்ம பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு வறுக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வறுக்க முடியாது. ஸோ அதனால் லேசாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் பால் சேர்த்துட்டேன். என்னோட நேரமாக தெரில, பால் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கொஞ்சம் நிறையா ஊற்றினா தானே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். சரி ஓகே, வீட்டில் வந்து நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் கோகனட் மில்க் பவுடர், தேங்காய் பால் பவுடர் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்காக எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதையும் சேர்த்துக்குவோம். ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும் போது பாயசம் எப்படியும் கண்டிப்பாக டேஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ அதனால் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சேர்த்துட்டேன். அண்ட் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக வந்திருந்தது. கோகனட் மில்க் பவுடர் பற்றி ஒரு சில வீடியோவில் நான் சொல்லும் போது நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஈஸ்டர்ன் பிராண்ட் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா மேகி பிராண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ட்ரை பண்ணலை. இந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும். அதாவது டெசிகேட்டட் கோகனட் மாதிரி குறைலாம் இருக்காமல் இது நல்லா நைஸாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தேங்காய் பால் எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அது மாதிரியே தான் இருக்கும். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு. ஸோ அதையும் சேர்த்துட்டு தேவை கொஞ்சமாக சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க போட்டாச்சு. நான் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பற்றி நிறைய பேர் அப்பப்போ வீடியோவில் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்பீங்க. எல்லாத்துக்குமே நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் எல்லாத்தோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் டிஃபால்ட்டாக அது இருக்கும். நீங்கள் எப்போ போய் பார்த்தாலும் அது எல்லாத்தோட லிங்க்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஒவ்வொரு டைம் நீங்கள் கேட்கும்போது எனக்கு கொடுக்க முடியலை அப்படின்றதுக்காகவே நான் அதில் வச்சுட்டேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே அதில் இருக்குது, வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பாயசமும் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு மட்டும் ஊற்றி கொடுத்துருந்தேன். இன்னுமே கொஞ்சம் இருந்தது, ஏன்னா நைட் டைமில் வந்து நம்ம நிறையா ஸ்வீட் ஐட்டம் வந்து நிறையா சாப்பிட முடியாதுல்ல. சரி இருக்கட்டும், பின்னாடி பசிச்சிச்சுன்னா நம்மளும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன் தூக்கி. அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா 10. இந்த டைமில் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் சும்மா போயிட்டு வரலாம், சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி எனக்குமே கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு டக்குன்னு போர் அடிக்குது அப்படின்னா பக்கத்துலேயே மம்சார் இருக்குது, அங்கே தான் அடிக்கடி போகிறது. இப்போ வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, அதை பெருசாக ஏதோ ரெடி பண்ண போகிறாங்க. அதனால் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் போகலாம், ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக தான் இருக்குது, போகணுன்னா போகலாம். ஜஸ்ட்டு போகிற ஐடியா இல்லை, ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்புனது.
ஜஸ்ட் ஒரு ரவுண்டு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பி ஏறி உக்காந்துட்டேன். இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வந்து ஒன்று இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களை ஜஸ்ட் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒன்றுமே வாங்கி கொடுக்காமலாம் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. அதோட ஜஸ்ட் சவர்மா மட்டும் சாப்பிட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிள்ளைங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு இறங்கியாச்சு. சரி சவர்மா தானே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா மெனு கார்டை பார்த்துட்டு இது வேணும் அது வேணுன்ற மாதிரி பிள்ளைங்களும் ஆசைப்பட சரின்னு வேறு வழி இல்லாமல் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அட பக்கிகளா, இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் பாயசமும் பண்ணாமல் இருந்திருப்பேன். எனக்கு அவ்வளோ லேசியாக இருந்தது. பிள்ளைங்களை வெறும் வயிற்றில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாயசத்தையும் பண்ணி கொடுத்து எனக்கு வேலையும் வச்சு அதுக்கப்புறம் வெளியில் போகிற மாதிரி போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இது பிளானே இல்லை, ரெஸ்டாரண்ட் போகிறோங்கிற பிளானே இல்லை, சும்மா வெளியில் போகலாமான்னு தான் கிளம்புனது. இது ஆரம்பிச்சு விட்டது என் ஹஸ்பண்டு, முடிச்சு வச்சது என் பிள்ளைங்க. நானும் சாப்பிட தான் செஞ்சேன், இல்லைன்னா இல்லை. வாங்கிட்டு நம்ம என்ன வேடிக்கை பார்க்க முடியும், சாப்பிட தானே செய்யணும். ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பிளேட் சவர்மா, அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ், இது வந்து மலேசியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, நல்லா இருந்தது. ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புனோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24/7 எப்போ வந்தாலுமே ஓப்பனில் இருக்கும். அண்ட் யூஏயில் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைட் டைமில் வெளியில் போகும்போது வெக்கலாம் ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக குறைஞ்சி அதுக்கப்புறம் விண்டர் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு யூஏ ஃபுல்லாகவே குளுன்னு இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இன்ஷால்லா அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இன்றைக்கான விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹஜ் பற்றின இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹிந்து சிஸ்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, வழக்கம் போல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.